Hi students, so welcome back to another exam awareness video. So இந்த வீடியோவில் நம்ம என்ன நோட்டிஃபிகேஷன் பார்க்க போகிறோம்னு பாருங்கள். சென்ட்ரல் கவுன்சில் ஃபார் ரிசர்ச் இன் யுனானி மெடிசின், அதாவது யுனானி மருத்துவத்திற்கான மத்திய கவுன்சில், மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ் மினிஸ்ட்ரிக்கு கீழே இருக்கிற ஒரு நிறுவனம் தான். ஸோ இவங்க ஆல் ஓவர் இந்தியா ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அரௌண்ட் 179 வேகன்சி, சரிங்களா, 179 வேகன்சிக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வேகன்சி யாருக்காக அப்படின்னா மெடிசின் படித்தவங்களுக்கு மட்டுமா அப்படிலாம் கிடையாது, சரிங்களா. ஸோ மெடிசன் ரிலேட்டடாகவும் வேக்கண்ட் இருக்குது. தென் ஸ்டாஃப் நர்ஸாக இருக்கட்டும், கிளர்க்கு போஸ்டிங்கு, டிரைவர் போஸ்டிங்கு, மல்டி ஸ்டாஃப் அதாவது மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப்னு சொல்லுவாங்க, எம்டிஎஸ். ஸோ இந்த மாதிரி வேரியஸ் போஸ்டிங், வேரியஸ் குவாலிஃபிகேஷனில் இருக்குது. ஸோ எல்லா லெவலுக்குமே இருக்குது. இப்போ நீங்கள் மெடிக்கல் ஃபீல்டில் இருந்தீங்க அப்படின்னா அது ஓரியன்டான போஸ்டிங்கும் இருக்குது. இல்லை நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா அது ஓரியன்டான போஸ்டிங் இருக்குது. 10th 12th கூட நோட்டிஃபிகேஷனில் வேகன்சி இருக்குது. ஸோ நம்ம எதுக்கு எலிஜிபிள்னு பார்த்து நம்ம அப்ளை பண்ணணும். இன்னொரு ரொம்ப முக்கியமானது பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி இப்போ ரீசெண்டாக மத்திய அரசு நிறைய வேலைவாய்ப்புகள் புதுசாக அறிவிப்புகள் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாமே வந்துட்டு ஆன்லைன் மூலமாக எல்லாருமே அப்ளை பண்ணி எழுதுகிற மாதிரி தான் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நம்ம தான் அதை பற்றி அவேர்னஸை வந்துட்டு வளர்த்துக்க வேண்டியது இருக்குது. ஸோ இப்போ கூட பார்த்திங்க அப்படின்னா இப்போ கூட இன்றைக்கி கூட ஒரு ஷார்ட் நோட்டீஸ் விட்டுருக்காங்க. ஒரு இன்சூரன்ஸில் நமக்கு ஒரு அசிஸ்டன்ட் போஸ்டிங் ஒரு 500 நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. ஸோ இதுவுமே பார்த்திங்க அப்படின்னா எனி டிகிரி எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ அப்போது நிறைய அறிவிப்புகள் மத்திய அரசு சார்ந்து மாநில அரசு சார்ந்தும் பர்டிகுலர் மத்திய அரசு சார்ந்து அடிக்கடி ஃப்ளூயண்ட்டாக வந்துக்கிட்டே தான் இருக்குது, சரிங்களா. ஸோ நீங்கள் கரெக்டாக உங்களுக்கு மத்திய அரசு வேலையை தான் ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபோக்கஸ்டாக ஏன்னா அதுவும் இல்லாமல் சிலபஸ்லாம் உங்களுக்கு பெருசாக மாற்றம்லாம் கிடையாது. கொஞ்சம் வேணால் மாற்றமாகும். மோரல்லஸ் நீங்கள் அந்த பேங்கிங், எஸ்எஸ்சி, ரயில்வே இருக்கும் இல்லையா, இந்த சிலபஸ் தான் அடுத்து. இப்போது எந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் இருந்தால் கூட, இப்போ இந்த நோட்டிஃபிகேஷன் எடுத்துக்கோங்களேன், நீங்கள் ஒரு கிளர்க்கு போஸ்டிங் எழுதுறீங்க, இல்லை ஒரு எம்டிஎஸ் போஸ்டிங் எழுதுறீங்க அப்படின்னாலும் அந்த எஸ்எஸ்சிக்கு நீங்கள் என்ன மாதிரியான ப்ரிப்பரேஷன் பண்ணுறீங்களோ அதே எக்ஸாம் லெவல் தான், அதே கொஸ்டின் லெவல் தான் இங்கேயும் கேட்குறாங்க. ஸோ அதனால் நீங்கள் மைண்ட் செட் பண்ணிக்க வேண்டியதான், நம்ம படித்தா கண்டிப்பாக நம்மளால் வேலை வாங்க முடியும், மத்திய அரசுக்கான சிலபஸை முடித்தாலே போதும். இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன்லாம் வரும்போது நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணி எழுதுனா கண்டிப்பாக நமக்கு வேலை கிடச்சிரும், சரிங்களா. ஓகே, ஸோ வாங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த நோட்டிஃபிகேஷனில் இந்த 179 வேக்கண்ட் விட்டுருக்காங்களே. ஸோ இந்த வேக்கண்ட்டில் யாரெல்லாம் எலிஜிபிள், என்னென்ன மாதிரியான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஸோ என்னென்ன மாதிரி ஏஜ் குவாலிஃபிகேஷன் இருக்குது, தென் என்னென்ன மாதிரி ரிசர்வேஷன் இருக்குது, ரிலாக்ஸேஷன் இருக்குது. ஸோ இது எல்லாமே ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். தென் ஃபைனலாக சிலபஸ், ஸ்டடி பிளான் என்ன, அது வரைக்கும் நம்ம வீடியோ பார்க்கலாம், சரியா. ஓகே, ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா நம்ம சொல்கிற ஒவ்வொரு தகவலுமே உங்கள் ப்ரிப்பரேஷனுக்கும் உங்கள் அப்ளிகேஷனுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி மொத்தம் எல்லாம் சேர்த்து 179 வேக்கன்சிக்கு காலி படியிடங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் ஆனது வந்திருக்கு. ஸோ முக்கியமான தினங்கள், ஸோ இம்பார்ட்டன்ட் டேஸ் பாருங்கள். அப்ளிகேஷன் ஓப்பன் டேட்டு ஜூலை 1, 2026 அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிட்டு, சரிங்களா. ஸோ ஜூலை 1 வந்துட்டு அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிட்டு இப்போது அப்ளிகேஷன் லைவாக இருக்குது. அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக அப்ளை பண்ணலாம், சரிங்களா. ஸோ லாஸ்ட் டேட் பாருங்கள், இந்த மந்த் எண்டு 31 ஜூலை 2026 இந்த மந்த் எண்டு தான் லாஸ்ட் டேட்டு. ஸோ லாஸ்ட் டேட் வரைக்கும் போக வேண்டாம். உங்களுக்கு எப்போ தெரியுதோ தாராளமாக ஒரு டைம் 2 டைம் ஒரு வீடியோ பார்த்து அவேர்னஸ் ஆகிட்டு தாராளமாக நீங்கள் உடனே அப்ளை பண்ணிடுங்க. அப்ளை பண்ணிவிட்டு இதுக்கு நீங்கள் பிரத்யேகமாக இந்த எக்ஸாமுக்குன்னு படிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்கள் ஆல்ரெடி எஸ்எஸ்சி, ரயில்வேக்கு படிக்கிறா, இல்லை பேங்கிங் படிக்கிறீங்கன்னா அந்த நாலேஜே போதும் இந்த மாதிரி எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கு. நீங்கள் அப்ளை பண்ண வேண்டியது மட்டும்தான் பாக்கி. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன மாதிரி எக்ஸாம் வருதுன்ற அவேர்னஸ் இன்னும் கொஞ்சம் வளர்த்துக்கோங்க. நம்ம ரொம்ப படிக்கிறது, நாலேஜாக படிக்கிறது முக்கியம் இல்லை, நம்ம எதுக்காக படிக்கிறோன்றது முக்கியம். ஏன்னா இது நான் நிறைய பேர் பார்க்குறது உண்டு. சரி, நல்லா படிப்பாங்க, நிறைய நாலேஜ் இருக்கும், பட் அவங்களுக்கு எக்ஸாம் நாலேஜ்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் அவேர்னஸ்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப இருக்காது. ஏதோ 1-2 எக்ஸாம், அதுவுமே எல்லாருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ரயில்வே என்டிபிசி, இப்போ எஸ்எஸ்சியில் சிஜிஎல், சிஹெச்எஸ்எல், ஸோ இந்த மாதிரி எக்ஸாம் மட்டும்தான் அவங்க மைண்ட் செட் பண்ணிவிட்டு இது வந்தால் மட்டும் அப்ளை பண்ணி அந்த மாதிரி எழுதுறது. எழுதலாம், தப்பு இல்லை, பாஸ் ஆனால் சந்தோஷம் தான். பட் நம்ம ஜென்ரலாக படிக்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போயே பாருங்களேன், இப்போ ரயில்வேக்கெலாம் பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் எந்த லெவல் அதிகமாகுது. ஏன்னா அது எல்லாருக்குமே அந்த எக்ஸாம் பற்றி தெரியுது, எல்லாருமே அப்ளை பண்ணி எழுதுறாங்க. ஸோ அப்போ இந்த மாதிரியான எக்ஸாம், நிறைய எக்ஸாம் வருது இல்லையா. ஸோ இப்போ நீங்கள் இந்த மாதிரி எக்ஸாமே சேர்த்து எழுதும்போது கண்டிப்பாக ஈஸியாக நீங்கள் கிளியர் பண்ணிடலாம். ஒன்ஸ் கிளியர் பண்ணி நீங்கள் ஏதோ ஒரு வேலைக்கு போயிட்டீங்க, மத்திய அரசில் ஏதோ ஒரு வேலைக்கு போயிட்டீங்க அப்படின்னா அங்கேயே உங்களுக்கு எல்லா விதமான சலுகையும் கொடுத்துட்றாங்க. ஒரு மருத்துவ ஃபெசிலிட்டி கொடுத்துட்றாங்க, வீடுக்கான அலவன்ஸ் கொடுத்துட்றாங்க, எல்லா ஃபெசிலிட்டியும் கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் மேபி நீங்கள் ஏதாவது ஒரு எக்ஸாமை டார்கெட் பண்ணி அடிக்கணும்னா கூட நீங்கள் தாராளமாக அடிக்கலாம், சரி. ஓகே, ஸோ எதுக்காக சொல்லணும்னா நிறைய பேருக்கு இந்த மாதிரி அவேர்னஸ் இல்லை. கண்டிப்பாக நீங்கள் இதை பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணால் கூட கிளியர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, சரி. அதனால் நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ அப்ளிகேஷன் டேட்டு பாருங்கள். தென் மாடிஃபிகேஷன் விண்டோ 3 ஆகஸ்ட் 2026. ஓகே, அதாவது 3 ஆகஸ்ட்லேருந்து 5 ஆகஸ்ட் 3, 4, 5 இந்த 3 நாளில் நீங்கள் இன்கேஸ் ஏதாவது கரெக்ஷன் பண்ணணும், நீங்கள் ஆல்ரெடி அப்ளை பண்ணதில் கரெக்ஷன் பண்ணணும்னு நினச்சா கரெக்ஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து பாருங்கள். இப்போ நம்ம மொத்தமாக 179 போஸ்டிங் பார்த்தோம் இல்லையா. இந்த 179ல் ரிசர்ச் ஆஃபீஸர்லேருந்து, தென் ரிசர்ச் ஆஃபீஸர் வந்து ஸ்டாஃப் நர்ஸ்லேருந்து, அப்பர் லெவல் கிளர்க்கு, லோயர் லெவல் கிளர்க்கு, அதுலேருந்து
டிரைவர் போஸ்டிங்கு, மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப்லேருந்து எல்லா விதமான போஸ்டிங்குமே கலந்து தான் இருக்குது. ஸோ அப்போ எல்லா விதமான போஸ்டிங்க்கும் ஒரே மாதிரியான குவாலிஃபிகேஷன் இருக்காது. சரியா, ஒவ்வொரு விதமான போஸ்டிங்க்கும் ஒவ்வொரு குவாலிஃபிகேஷன் இருக்கும், ஒவ்வொரு ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கும், ஏஜ் குவாலிஃபிகேஷன் இருக்கும். ஸோ இதை இவங்க 3 கேட்டகரியாக பிரிச்சிருக்காங்க, குரூப் ஏபிசின்னு சொல்லிட்டு. சரியா, ஸோ குரூப் ஏல என்ன மாதிரியான போஸ்டிங் வருது, குரூப் பியில் என்ன மாதிரியான போஸ்டிங் வருது, சியில் என்ன மாதிரியான போஸ்டிங் வருதுன்றத பார்க்கணும். பார்த்துட்டு அதில் நம்ம எதுக்கு எலிஜிபிளாக இருக்கோம் அதுக்கு மட்டும்தான் நம்ம அப்ளை பண்ண முடியும். சரியா, ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், இப்போ நம்ம குரூப் ஏ போஸ்ட் ஒரு சிலது பார்க்கலாம். நம்ம ரொம்ப இன்டெப்த்தாக பார்க்குறது எல்லாருமே அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லையா, எனி டிகிரி 10th 12th அதை மட்டும் நம்ம இன்டெப்த்தாக பார்க்கலாம். பட் ஜென்ரலாக நீங்கள் மெடிக்கல் ஓரியன்டாக இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி இதை நீங்கள் ஜஸ்ட் பார்த்து வச்சுக்கோங்க, உங்களுக்கு பிடிஎஃப் இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், இப்போ குரூப் ஏல ரிசர்ச் ஆஃபீஸர், யுனானியில் ரிசர்ச் ஆஃபீஸர் அப்படின்ற ஒரு போஸ்டிங்க்கு எடுக்கிறாங்க. தென் பே லெவல் பாருங்கள், பே ஸ்கேல் லெவல் 10ங்க. சரியா, 10ன்றப்போ பேசிக் பேவே 56,100 ரூபா வரும். சரிங்க, இது நான் சொல்ல ரொம்ப பேசிக் பே. இதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லா விதமான அலவன்ஸும் இருக்குது. ஓகே, இதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஆக அதுக்கப்புறம் இன்க்ரிமெண்ட்டும் வரும். சரிங்க, ஸோ அப்போது லெவல் 10ன்றப்போ சேலரியாக ரொம்ப ஹை லெவலான ஒரு போஸ்டிங்கு. ஓகே, ஸோ வேகன்சி பாருங்கள், 16 வேகன்சி சொல்லியிருக்காங்க. தென் ஏஜ் குவாலிஃபிகேஷன் 40 வருஷம். சரி, ஏஜ் குவாலிஃபிகேஷன் 40 வருஷம், 40 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். பட் என்னன்னா இந்த மாதிரியான வேலைக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா போஸ்ட் கிராஜுவேட், அதாவது பிஜி முடிச்சிருக்கணும் யுனானி சிஸ்டம். ஸோ யுனானி ஃபீல்டில் நீங்கள் பிஜி முடிச்சிருந்தால் தான் இதுக்கு அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறமா ஒரு சில குவாலிஃபிகேஷன்லாம் இருக்குது, அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. சரியா, ஸோ இப்போ இதுக்கெல்லாம் ஒரு சில பர்டிகுலரானவங்க தான் எலிஜிபிளாக இருப்பாங்க. ஸோ அவங்க மட்டும் தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் பார்த்துக்கோங்க. ஏன்னா மேபி நீங்கள் ஏதாவது மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கீங்க, உங்களுக்கு இது ஓகேவாக இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக இதை அப்ளை பண்ணிக்கலாம். சரியா, பாருங்கள், ரிசர்ச் ஆஃபீஸர். ஸோ பெரும்பாலும் இந்த குரூப் ஏல வரவங்க எல்லாமே ரிசர்ச் ஆஃபீஸரில் தான் வர்றாங்க. ஓகே, அடுத்து குரூப் பியில் பாருங்கள், அசிஸ்டன்ட் ரிசர்ச் ஆஃபீஸர். ஸோ குரூப் ஏக்கு அப்புறமா குரூப் பி வரும்போது அசிஸ்டன்ட் ரிசர்ச் ஆஃபீஸர்ஸ் வர்றாங்க. ஸோ இவங்களோட பே லெவல் 7. சரியா, இது எல்லாமே 7th பே கமிஷன் பேஸ் பண்ணி சொல்கிறாங்க. ஸோ 7வது பே லெவல். அப்போ பேசிக் பே எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள், 44,900 ரூபா, அரௌண்ட் 45,000 ரூபா பேசிக் பேவே இருக்குது. தென் இதுக்கு வேக்கண்ட் பாருங்கள், வேக்கண்ட் கம்மியாக தான் இருக்குது. பட் ஏஜ் பாருங்கள் 30 இயர்ஸ், அங்கே 40 இயர்ஸ் இல்லையா, இங்கே 30, 35 இந்த மாதிரி, மேக்ஸிமம் 30 தான். ஸோ ஒரு சிலருக்கு 35 அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்குமே இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அசிஸ்டன்ட் ரிசர்ச் ஆஃபீஸர் பார்மாகாலஜி அப்படின்னு பார்க்கும்போது அதில் மாஸ்டர் டிகிரி பண்ண வேண்டியிருக்கு. சரியா, மாஸ்டர் டிகிரி அந்த பர்டிகுலர் பார்மாகாலஜின்ற ஃபீல்டில் பண்ணால் தான் நீங்கள் இதுக்கு எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. தென் இதில் சில இடத்துல எசென்சியல்னு இருக்கும், சில இடத்துல டிசைரபிள்னு இருக்கும். ஸோ எசென்சியல்னால் நீங்கள் அதை கண்டிப்பாக பண்ணியிருக்கணும் அப்படின்னு அர்த்தம். டிசைரபிள்னால் அது இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஆடட் அட்வான்டேஜ். சரியா, உங்களுக்கு ஒரு முன்னுரிமை கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து ஸ்டாஃப் நர்ஸு. இன்கேஸ் நீங்கள் பாருங்கள், பிஎஸ்சியில் நர்சிங் முடிச்சிருக்கீங்க, ஹானர்ஸில் முடிச்சிருக்கீங்க, ஏதாவது ஒரு யூனிவர்சிட்டியில் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் இந்த போஸ்டிங்லாம் அப்ளை பண்ணலாம். ஏன்னா நிறைய பேர் பிஎஸ்சி நர்சிங்லாம் முடிச்சிருப்பீங்க, முடிச்சுட்டு ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஸோ உங்களுக்கு ஒரு அரசு வேலை இருக்குன்றதை தெரிஞ்சுக்கோங்க. சரியா, ஸோ ஸ்டாஃப் நர்ஸுக்கான அதுவும் பாருங்கள், பே லெவல் 7லேயே உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க, அவ்வளோ சம்பளம் கொடுக்குறாங்க. ஸோ ஏஜ் பார்த்தீங்கன்னா 35 வயசு வரைக்கும் எலிஜிபிள் அப்படின்றத சொல்கிறாங்க. அடுத்து அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர். ஸோ இது எல்லாத்துக்குமே, ஆனால் எஜுகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸராக இருக்கட்டும், ரிசர்ச் அசிஸ்டண்ட்டாக இருக்கட்டும், ஸோ இதுக்கு எல்லாமே பர்டிகுலராக ஒரு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருக்கும். அது நீங்கள் இருந்தால் மட்டும்தான் உங்களால் அப்ளை பண்ண முடியும். சரி, ஸோ அதை நீங்கள் நோட்டிஃபிகேஷனில் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் எல்லாருமே மோரல்லஸ் எல்லாருமே அப்ளை பண்ணுற மாதிரியா இருக்குன்னா ஒரு சில போஸ்டிங்கு நான் போகிறேன். அதுதான் குரூப் சி. சரியா, ஸோ குரூப் சியில் தான் எனி டிகிரி 10th 12th ஸோ இந்த மாதிரியான போஸ்டிங் இருக்குது. ஸோ நிறைய பேர் இந்த கேட்டகரியில் இருப்பீங்கன்றனால நான் இதை டெப்த்தாக கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ மற்றவங்க நீங்கள் எது எதெல்லாம் எலிஜிபிளாக இருப்பீங்களோ அதை நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் அதுக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. தென் சோசியல் ஒர்க்கர், ரேடியோகிராஃபர். ஸோ இதுக்கெல்லாமே வந்துட்டு ஒரு சில பர்டிகுலராக ஒரு குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ சோசியல் ஒர்க்கர் அப்படின்ற போஸ்டிங் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஏஜ் 28 வயசு வரைக்கும் தான் அப்ளை பண்ண முடியும். வேக்கண்ட் 2 இருக்குன்றாங்க. தென் இதில் என்னென்னா பாருங்கள், டிகிரி ஃப்ரம் எனி ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி, ஏதாவது ஒரு பல்கலைக்கழகத்தில் ஒரு டிகிரி முடிக்கணும். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள், டிப்ளமோ இன் சோசியல் ஒர்க். அது மட்டும் பத்தாது, அதுக்கப்புறம் சோசியல் ஒர்க் சார்ந்து ஒரு டிப்ளமோ சர்டிஃபிகேட்டும் ஏதாவது ஒரு யூனிவர்சிட்டியில் வாங்கியிருக்கணும்னு சொல்கிறாங்க. தென் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இன் சோசியல் ஒர்க், அதுக்கப்புறம் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கணும். ஸோ இது எல்லாமே இருந்தால் தான் இங்கே அப்ளை பண்ண முடியும். இந்த ஏ மட்டும் பார்த்துட்டு டிகிரி ஃப்ரம் ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி, ஏதாவது ஒரு பல்கலைக்கழகத்தில் ஒரு டிகிரி முடிச்சா போதும், அதை மட்டும் பார்த்துட்டு நீங்கள் இங்கே அப்ளை பண்ண முடியாது. சரிங்களா, ஏபிசின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அப்போ இந்த 3மே இருக்கணும்னு அர்த்தம். இல்லை ஏதாவது ஒன்றுன்னா அவங்களே தெளிவாக 6ன்னு கொடுத்துருப்பாங்க. சரியா, ஓகே. ஸோ அப்படி இல்லை, இந்த 3மே இல்லாட்டாலும் மாஸ்டர் டிகிரி இன் சோசியாலஜி, அதை சோசியாலஜியில் நீங்கள் மாஸ்டர் டிகிரி பண்ணியிருக்கீங்கன்னா போதும், இந்த 3மே இருக்கணும்னு அவசியமே கிடையாது. தாராளமாக நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம். சரி, ஓகே. அடுத்து ரேடியோகிராஃபர், தென் கம்பவுண்டர். ஸோ கம்பவுண்டர் ஒரு சில வேலைகளுக்கு எக்ஸ்பீரியன்ஸும் கேட்டிருக்காங்க. பாருங்கள், இப்போ நீங்கள் கம்பவுண்டர் வேலைக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா நமக்கு மெட்ரிகுலேஷன் தான் கேட்டிருக்காங்க. சரியா, ஸ்கூல் லெவல் படிச்சிருந்தாலே போதும் தான் சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் என்ன சொல்கிறாங்க, சர்டிஃபிகேட் ஆஃப் ட்ரைனிங் இஸ் கம்பவுண்டர் இன் யுனானி சிஸ்டம்.
அதாவது யுனானி சிஸ்டமில் நீங்கள் கம்பவுண்டராக ட்ரெயின் பண்ணதுக்கான சர்டிஃபிகேட் வேணுன்றாங்க. அது மட்டும் இல்லை 2 வருஷம் ப்ரிஃபரபிள் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா பெஸ்ட்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி, ஸோ இது எல்லாமே இத்தனைக்கு எசென்சியல் இருக்குன்றப்போ நீங்கள் கண்டிப்பாக 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் தான் உங்களால் அப்ளை பண்ண முடியும். தென் ஸ்டெனோகிராஃபர். ஸோ நிறைய பேர் வந்துட்டு ஸ்டெனோகிராஃபர் பண்ணியிருப்பீங்க. ஈவன் டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கிறவங்க கூட ஸ்டெனோகிராஃபர்லாம் வேக்கண்ட் வருது. ஸோ இப்போ ஸ்டெனோகிராஃபர் பண்ணியிருக்கீங்க, கிரேட் 3ல் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்குன்னு தனியாக நோட்டிஃபிகேஷன் வேக்கண்ட் கொடுத்துருக்காங்க, ஒரு 7 வேக்கண்ட்டு. ஸோ தாராளமாக இதை நீங்கள் யூஸ் பண்ணி எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணலாம். ஸோ இப்போ தான் பாருங்கள் எல்லாருமே அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான கேட்டகரிக்குள்ளே வர்றோம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு யூடிசி, எல்டிசி, யூடிசி, அப்பர் டிவிஷன் கிளர்க்கு, லோயர் டிவிஷன் கிளர்க்கு. ஸோ அப்பர் டிவிஷன் கிளர்க்கு வேக்கண்ட் பாருங்கள் ஒரு 31 வேக்கண்ட் இருக்குது. சரிங்க, ஸோ இது எல்லாமே வந்துட்டு ஆல் ஓவர் இந்தியா வேக்கண்ட்டு தான். ஆனால் இன்னும் நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஆல் ஓவர் இந்தியா வேக்கண்ட்னாலுமே உங்களுக்கு போஸ்டிங் உங்கள் சொந்த மாநிலத்திலே போடுவாங்க. இப்போ தமிழ்நாட்டிலே நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் இந்த யுனானி சார்ந்து என்னென்ன நிறுவனங்கள் இருக்கோ அங்கேயே வந்து உங்களுக்கு வேலை போட்டுருவாங்க. ஸோ அதனால் நீங்கள் 31 தான் இருக்குது, நம்ம ரயில்வே மாதிரி ஜோன் வைஸ் அப்படிலாம் கிடையாது. ஆல் ஓவர் இந்தியா தமிழ்நாட்டு நிறுவனமும் உங்களுக்கு வேலை போட்டுருவாங்க. சரி, ஓகே. தென் ஏஜ் பாருங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா 18 வயசுலேருந்து 27 வயசுக்குள்ளே. இது வந்து ஜென்ரலாக சரியா, நீங்கள் எந்த ஒரு கம்யூனிட்டி ரிசர்வேஷன்லையுமே வரல அப்படின்னா 18 வயசுலேருந்து 27 வயசுக்குள்ளே நீங்கள் அந்த எக்ஸாமுக்கு வந்து எலிஜிபிள். சப்போஸ் நீங்கள் கம்யூனிட்டி ரிசர்வேஷனில் வர்றீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி ரிலாக்ஸேஷன் இருக்கும். 3 வருஷமோ 5 வருஷமோ 10 வருஷமோ ரிலாக்ஸேஷன் இருக்கும். அதை நம்ம 1 by 1 பார்ப்போம். சரி, ஓகே. ஸோ இப்போதைக்கு ஜென்ரலாக இந்த ஏஜ் வரைக்கும் இருக்கணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. தென் குவாலிஃபிகேஷன் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், டிகிரி ஃப்ரம் ஏ ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டி. ஸோ ஏதாவது ஒரு பல்கலைக்கழகம், அதாவது அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகம், ஏதாவது ஒரு பல்கலைக்கழகம் கிடையாது, அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தில் ஏதாவது ஒரு டிகிரி நீங்கள் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா இதுக்கு எலிஜிபிள். தென் டிசைரபிள் அப்படின்றப்போ இது இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும், அதுதான் சரியா. அதாவது நாலேஜ் ஆஃப் கம்ப்யூட்டர். ஸோ கண்டிப்பாக கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும். இது கண்டிப்பான்னு சொல்ல தாண்டி ஒரு டிசைரபிள் இருந்துச்சுன்னா பெட்டராக இருக்கும் கண்டிப்பாக. ஆனால் என்னென்னா இது உங்களுக்கு செக் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டு போயிட்டீங்க அப்படின்னா இந்த அட்லீஸ்ட் அந்த பேசிக் நாலேஜ் இருக்கான்னு செக் பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் இதுக்கு ஆனால் கண்டிப்பாக அதெல்லாம் நமக்கு தெரியும், ஏன்னா இப்போலாம் நம்மளாம் லேப்டாப்பு அது மாதிரி தான் படிக்கவே செய்கிறோம். பட் இருந்தாலும் அதை பற்றின கொஞ்சம் நாலேஜ் நீங்கள் வளர்த்துக்கிறது பெஸ்ட்டு சரியா. ஏன்னா நீங்கள் எக்ஸாமில் கிளியர் பண்ணிட்டு போயிட்டு அங்கே போய்ட்டு இந்த மாதிரி தெரில அப்படின்றதுக்காக மேபி ஏதாவது ஒரு செக் வைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதை நம்ம பார்த்துக்குறோம். ஓகே. ஸோ பே ஸ்கேல் 4, பேசிக் பேவே பாருங்கள் 25,500லேருந்து அதிகபட்சமாக 81,100 வரைக்கும் உங்களுக்கான சம்பளம் வந்து இருக்கும் சரியா. அது உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை பொறுத்தது, அந்த ஒர்க் நேச்சரை பொறுத்தது சரிங்களா. ஓகே. இந்த அடுத்து எல்டிசி, லோயர் டிவிஷன் கிளர்க்கு. ஸோ இதுக்கு வந்துட்டு 26 போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. இதுக்குமே ஏஜ்னு பார்த்தா சேம் 18 வயசுலேருந்து 27 வயசு வரைக்கும் தான். ஸோ இது இங்கே பாருங்கள் 12th அல்லது ஈக்குவலண்ட்டு. அங்கே நமக்கு டிகிரி படிச்சிருந்தாலே போதும், இங்கே 12th நீங்கள் முடிச்சிருந்தாலே தாராளமாக அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறம் டைப்பிங் ஸ்பீட் ஆஃப், அதாவது இங்கிலீஷில் நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா ஒரு நிமிஷத்துக்கு 35 வார்த்தைகள் டைப் பண்ணணும். அதுவே நீங்கள் ஹிந்தியில் டைப் பண்ணுறீங்கன்னா ஒரு நிமிஷத்துக்கு 30 வார்த்தைகள் டைப் பண்ணணும். பட் இது டைப்பிங் சர்டிஃபிகேட் வேணுமானா தேவை கிடையாது. நீங்கள் இந்த டைப்பிங்கிறத பார்த்ததுமே அப்போ நம்ம டைப்பிங் சர்டிஃபிகேட்டில் அப்போ நம்ம எலிஜிபிள் இல்லைன்னு நினச்சிக்காதீங்க. இந்த டைப்பிங்கிறதுக்கு நீங்கள் சர்டிஃபிகேட் தேவை கிடையாது. அந்த டைம், அதாவது நீங்கள் எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஸ்கில் டெஸ்ட் வைப்பாங்க. அந்த ஸ்கில் டெஸ்ட்டில் இந்த வார்த்தையை டைப் பண்ண சொல்லுவாங்க. அந்த டைப்பிங் டெஸ்ட்டில் நீங்கள் பாஸ் ஆனாலே போதும், அது ரொம்பலாம் டஃப்பாக இருக்காது. நீங்கள் அந்த டைமில் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா, கொஞ்சம் சிவியராக ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கூட நீங்கள் கிளியர் பண்ணிடலாம் சரி. அதனால் டைப்பிங் சர்டிஃபிகேட் வேணுன்ற மாதிரி நீங்கள் தேவையில்லை. ஸோ இங்கேயுமே கம்ப்யூட்டர் நாலேஜ்ன்றது டிசைரபிள் தான் சரியா, மஸ்ட்டுன்னு சொல்லலை. பட் இருந்தாலும் பேசிக் கம்ப்யூட்டர் நாலேஜ் அவங்க கண்டிப்பாக எதிர்பார்ப்பாங்க சரி. ஓகே. ஸோ அப்போது யூடிசின்றது எனி டிகிரி அப்ளை பண்ணிக்கலாம். எல்டிசின்றது நீங்கள் 12th முடிச்சிருந்தாலே தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். இன்கேஸ் உங்களுக்கு டிரைவிங்கில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்றப்போ தாராளமாக நீங்கள் டிரைவராக போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு அது வந்து லெவல் 2ல் வந்துடுது. மினிமம் பேசிக் பே 19,900, ஒரு 20,000 ரேஞ்சிலேருந்து அதிகபட்சமாக 63,200 வரைக்கும் உங்களுக்கான சேலரி வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ 4 போஸ்டிங் வந்து இதுக்காக அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கான ஏஜ்னு பார்த்தோன்னா 18 வயசுலேருந்து 25 வயசு வரைக்கும் ஜென்ரலாக. இது எல்லாமே இப்போ நம்ம அந்த ஏஜ்னு சொல்கிறது எல்லாமே ஜென்ரல் தான், இன்னும் நம்ம ரிலாக்ஸேஷன் பார்க்கல. இப்போ எந்த ஒரு கம்யூனிட்டி ரிசர்வேஷன்லையும் வராதவங்களுக்கு தான் இந்த ஏஜ். இன்கேஸ் கம்யூனிட்டி ரிசர்வேஷனில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இதிலேருந்து ஏஜ் அந்த என்ன சொல்கிறது அப்பர் ஏஜ் லிமிட் இருக்கும் இல்லையா, அதில் வந்து எக்ஸ்டென்ஷன் இருக்கும், அதை நம்ம பார்க்கலாம். ஓகே. ஸோ இன்கேஸ் நீங்கள் டிரைவருக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நீங்கள் எலிஜிபிளான்னு பார்க்கும்போது ஸோ 10th முடிச்சிருந்தாலே போதும் தான் சொல்கிறாங்க சரியா. ஏதாவது ஒரு ஸ்கூலில் 10th முடிச்சிருந்தாலே போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் என்னென்னா கண்டிப்பாக லைசன்ஸ் இருக்கும், லைசன்ஸ் தான் நம்ம எடுக்க மாட்டாங்க, அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இங்கே என்ன ரொம்ப முக்கியமானதுன்னா, எனக்கு நல்லா டிரைவிங் தெரியும், லைசன்ஸ் இருக்குது, இப்போ நான் அப்ளை பண்ணணுமா அப்படின்னா பாருங்கள் 3வது பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க, எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் இயர் டிரைவிங் ஏ மோட்டார் கார் ஃபார் அட்லீஸ்ட் 3 years, 3 வருடமாவது உங்களுக்கு அதில் அனுபவம் இருக்கணும். ஒரு சின்ன அந்த வெஹிக்கிள் சம்மந்தமாக எதனா ஒரு ரிப்பேர் ஆனாலும் அதை சரி பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு நாலேஜ் இருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் தான் இதில் எடுப்போம்னு சொல்கிறாங்க. இன்கேஸ் நீங்கள் எக்ஸாம் கிளியர் பண்ணாலும் கூட சரிங்க. ஸோ அப்போ அதெல்லாம் உங்களுக்கு இருக்கான்றதை பார்த்துட்டு நீங்கள் இந்த அந்த போஸ்டிங்க்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்கள் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப், அதாவது மெசஞ்சர், வாட்டர் பாய், ஃபீமேல் அட்டெண்டு, ஆயா,
லேப் அட்டெண்டர், அப்புறமா ஃபார்மசி அட்டெண்டர். ஸோ இந்த மாதிரி பல்வேறு விதமான வேலைகள் செய்யக்கூடிய அந்த மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் இருக்காங்களே, ஸோ அதுக்குமே வந்துட்டு அதிகபட்சமாக பாருங்கள் 43 வேக்கன்ட்டு மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் தான். ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு இப்போதைக்கு எனக்கு ஒரு மத்திய அரசு வேலை வேணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் இந்த நோட்டிஃபிகேஷனில் உள்ள மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஏன்னா 43 வேக்கன்ட்டுன்றது இந்த நோட்டிஃபிகேஷனில் இது அதிகமான வேக்கன்ட்டு தான். சரிங்களா? ஓகே. ஸோ இதுக்குன்னு ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் பிரத்யேகமாக படிக்க தேவையில்லை. நீங்கள் ஆல்ரெடி எஸ்எஸ்சி ரயில்வே மாதிரியான எக்ஸாமுக்கு படிக்கிறீங்கன்னா தாராளமாக இதை உங்களால் கிளியர் பண்ண முடியும். ஸோ பாருங்கள், குவாலிஃபிகேஷன் மெட்ரிகுலேஷன் தான். நீங்கள் 10th படித்தாலே போதும் இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லை சிலர் வந்து 8th முடிச்சுட்டு ஐடிஐ போயிருப்பாங்க, அவங்களுமே அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. தென் ஏஜ்னு பார்க்கும்போது 18 வயசுக்கு மேலே 25 வயசு வரைக்கும் இருக்கலாம். அதுக்கு மேலே உள்ளவங்க அப்ளை பண்ண முடியாது. இது வந்து ஜென்ரல், இதுலேயுமே ரிலாக்ஸேஷன் இருக்கும் அப்படின்றத பார்க்குறோம். சரி, ஓகே. ஸோ சேலரி பாருங்கள், லெவல் 1 சேலரி மினிமம் 18,000. அதுக்கு இது வந்து பேசிக் பே தான். இதுக்கப்புறம் உங்களுக்கு வந்துட்டு அந்த அலவன்ஸ்லாம் இருக்கும். அதிகபட்சமாக 56,900 வரைக்குமே வந்து உங்களுக்கான சம்பளமானது இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு வேகன்சி வந்துட்டு குரூப் ஏ, பிசி அப்படின்னு சொல்லி பிரிச்சிருக்காங்க. ஸோ இதில் குரூப் சியில் இருக்கிற வேகன்ட் தான் எல்லாருமே அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான கேட்டகரியில் இருக்குது. அதை நீங்கள் நல்லா செக் பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு மெடிக்கல் ரிலேட்டடாக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நான் படிச்சிருக்கேன், இப்போது ஸ்டாஃப் நர்சிங்லாம் பிஎஸ்சி நர்சிங் படிச்சிருக்கேன், ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க குரூப் ஏ, பி போஸ்டிங்கில் எது உங்களுடைய படிப்புக்கு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸுக்கு சூட்டபுள்னு பார்த்துட்டு நீங்கள் தாராளமாக அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. சரியா? ஓகே. ஸோ ஓரளவுக்கு ஒரு கிளியரான ஐடியா கிடச்சிக்கும்னு நினைக்கிறேன். தென் அதுக்கப்புறம் பாருங்கள் ஸ்கில் டெஸ்ட்டு. ஸோ ஸ்கில் டெஸ்ட்டுன்றது எல்லா போஸ்டிங் கிடையாது, ஒரு சில போஸ்டிங்க்கு ரொம்ப மஸ்ட்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஸ்டெனோகிராஃபராக இருக்கீங்க, ஸ்டெனோகிராஃபர் போஸ்டிங் அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா அங்கே வந்து உங்களை டெஸ்ட் பண்ணாமல் எடுத்துகிட்டு போனால் எப்படி? ஸோ கண்டிப்பாக ஒரு எக்ஸாம் வைக்கிறாங்க, அந்த எக்ஸாமில் கிளியர் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஸ்டெனோகிராஃபரில் எந்த அளவுக்கு பண்ணுறீங்கன்றத ஒரு ஸ்கில் டெஸ்ட் வைப்பாங்க. அந்த ஸ்கில் டெஸ்ட்டை பேஸ் பண்ணி தான் உங்களை செலக்ட் பண்ணுவாங்க. பேஸ் பண்ணி மீன்ஸ் அது வந்து ஒரு குவாலிஃபைங் நேச்சர் தான். அதில் நீங்கள் செலக்ட் ஆகணும். நீங்கள் என்ன தான் ஹை மார்க் எடுத்திருந்தாலும் எக்ஸாமில் இதில் நீங்கள் செலக்ட் ஆகலைன்னா அந்த மார்க் எடுத்து வேஸ்ட், அந்த மாதிரி சொல்லுவார். சரிங்களா? பட் இதில் எடுக்கிற மார்க் உங்களுக்கு கன்சிடர்லாம் பண்ண மாட்டாங்க. ஓகே. ஸோ செலெக்ஷன் ப்ரொசீஜர் ஃபார் அப்பர் டிவிஷன் கிளர்க், யூடிசி இருக்கு இல்லையா? ஸோ யூடிசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரே ஒரு எக்ஸாம் தான், ஒரே ஒரு சிபிடி தான். அந்த சிபிடியில் நீங்கள் எந்த மார்க் எடுத்துருக்கீங்களோ அதை வச்சு உங்களுக்கு போஸ்டிங் போட்டுருவாங்க. பட் இருந்தாலும் அவங்க என்ன சொல்லலான்னு பாருங்கள், பேசிக் கம்ப்யூட்டர் நாலேஜ் இன்க்ளூடிங் டைப்பிங் அண்ட் கம்ப்யூட்டர்ஸ். ஸோ இதை வந்து செக் பண்ணுவாங்க. மேபி இதில் சுத்தமாக நாலேஜ் இல்லைன்னா அதுக்கப்புறமா மேபி அது ஒரு ரிஸ்க்காக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் அந்த நாலேஜை நம்ம வளர்த்துக்கிறது நல்லது. அடுத்து லோயர் டிவிஷன் கிளர்க்கு. ஸோ லோயர் டிவிஷன் கிளர்க்குக்கும் ஸ்கில் டெஸ்ட் வந்து மேண்டட்டரியாக இருக்குது. சரி, அப்பர் டிவிஷன் கிளர்க்குக்கு ஸ்கில் டெஸ்ட்டு இல்லை, பேசிக் கம்ப்யூட்டர் நாலேஜ் இருந்தால் போதும்னு தான் சொல்லியிருக்காங்க. பட் இதுவே லோயர் டிவிஷன் கிளர்க்காக நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க, எழுதிருக்கீங்க, எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட் மேண்டட்டரி. அதெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா? இங்கிலீஷ்னால் ஒரு நிமிஷத்துக்கு 35 வார்த்தையும், ஹிந்தினா ஒரு நிமிஷத்துக்கு 30 வார்த்தையும் டைப் பண்ணுற அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கணும். ஸோ பெரும்பாலும் நம்ம இங்கிலீஷ் தான் டைப் பண்ணுவோம். இன்கேஸ் ஹிந்தியில் டைப் பண்ணால் 30 வார்த்தை. அதுலேயும் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ஹிந்தியில் டைப் பண்ணாலுமே இங்கிலீஷ்லேயுமே டைப் பண்ணுற அளவுக்கு நீங்கள் அதுக்கப்புறமா டெவலப் ஆகணும் அப்படின்றத சொல்கிறாங்க. சரியா? ஓகே. தென் அதுக்கப்புறமா என்ன மாதிரியான கன்செஷன் இருக்குது, என்ன மாதிரி ரிலாக்ஸேஷன் இருக்குன்றதை பார்க்கலாம். சரியா? ஓகே. ஸோ கேண்டிடேட்ஸ் பிலாங்கிங் டு SC, ST, PWD, EWS, ex-serviceman category, female candidates applying any of the group A, B, C post exempted from the payment. அதாவது இந்த அப்ளிகேஷனுக்கு ஃபீஸ் இல்லையா, ஃபீஸ் கொஞ்சம் ஹை தான். சரிங்களா? 2 விதமாக ஒரு அப்ளிகேஷனுக்கே 2 விதமாக சார்ஜ் பண்ணுறாங்க. அதாவது அப்ளிகேஷன் ஃபீஸ்னு ஒன்று சார்ஜ் பண்ணுறாங்க, அப்புறமா ப்ராசஸிங் ஃபீஸ்னு ஒன்று சார்ஜ் பண்ணுறாங்க. இதில் அப்ளிகேஷன் ஃபீஸ்ன்றது குரூப் A, B, C அதுக்கேற்ற மாதிரி மாறுது. அது நம்ம அடுத்த ஸ்லைடில் பார்க்கலாம். பட் ப்ராசஸிங் ஃபீஸ்ன்றது எல்லாருக்குமே அந்த 500 ரூபா. இந்த ப்ராசஸிங் ஃபீஸ் 500 ரூபா இருக்கு இல்லையா, இது வந்து யாருக்குமே லெஸ் ஆகாது, எல்லாருக்குமே இந்த 500 ரூபா வந்து டிடெக்ட் பண்ணுவாங்க. SC, ST இருந்தாலும் சரி, மாற்றுத்திறனாளிகள் இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே இந்த ப்ராசஸிங் ஃபீஸ் 500 ரூபா கண்டிப்பாக கட்டணும். அப்ளிகேஷன் ஃபீஸ் இருக்கு இல்லையா, அந்த அப்ளிகேஷன் ஃபீஸ் தான் வேரி ஆகுது. சரியா? அப்போ இந்த SC, ST, மாற்றுத்திறனாளிகள், EWS, ex-serviceman இவங்களுக்கு எல்லாருமே, ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் இவங்களுக்கு எல்லாருமே அப்ளிகேஷன் ஃபீஸ் கிடையாது. சரியா? அப்ளிகேஷன் ஃபீஸ் கிடையாது, ஆனால் இந்த ப்ராசஸிங் ஃபீஸ் 500 ரூபா அவங்களும் பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகே. அப்ளிகேஷன் ஃபீஸ் என்னன்றதையும் நம்ம பார்க்கலாம். அது ABC குரூப் ABC போஸ்டிங் இருக்கு இல்லையா, அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் வேரி ஆகுது. 1500 ரூபா, 1000 ரூபா, 800 ரூபா அந்த மாதிரி வருது. ஓகே. அடுத்து மேக்ஸிமம் ஏஜ் லிமிட். ஸோ இது எப்போவுமே சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபாலோ பண்ணுற அதே ரிலாக்ஸேஷன் தான். இப்போ நம்ம ஏஜ் பார்த்தோம் இல்லையா, MTSனா 18லேருந்து 25, UDCனா 18லேருந்து 27, குரூப் ஏனா 40, குரூப் பினா 35, 30ன்னு பார்த்தோம் இல்லையா. இதெல்லாம் வந்துட்டு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டு ஃபார் அன்ரிசர்வேஷன் கேட்டகரி. எந்த ஒரு ரிசர்வேஷனுமே வராதவங்களுக்கு.
இன்கேஸ் உங்களுக்கு நீங்கள் ஓபிசியில் நான் கிரீமி லேயரில் வர்றீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஏஜ்லேருந்து 3 வருடம் வந்து உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. சப்போஸ் நீங்கள் எஸ்சி எஸ்டியில் வர்றீங்க அப்படின்னா அந்த மேக்ஸிமம் ஏஜ்லேருந்து 5 ஆண்டுகள் வரைக்குமே உங்களுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. இன்கேஸ் நீங்கள் பாருங்கள் பிடபிள்யூடி மாற்றுத்திறனாளியாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு 10 ஆண்டுகள் வரைக்குமே வந்து ஏஜில் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. பிடபிள்யூடியில் இருந்து ஜென்ரலில் இருந்தால் 10 ஆண்டுகள். அதே நீங்கள் மாற்றுத்திறனாளியாக இருக்கீங்க ஓபிசியில் நான் கிரீமி லேயர்லேயும் வர்றீங்கன்னா 13 ஆண்டுகள் ரிலாக்ஸேஷன் வருது. மாற்றுத்திறனாளியாக இருந்து எஸ்சி எஸ்டியில் வர்றீங்கன்னா உங்களுக்கு அந்த மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்லேருந்து 15 ஆண்டுகள் வரைக்குமே உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் வருது. சரிங்களா? ஓகே. ஸோ இப்போ ரிலாக்ஸேஷன் இருக்குது, அந்த ரேஞ்சை நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். இந்த அடுத்து என்ன சொல்லியிருக்கான்னு பாருங்கள். சப்போஸ் நீங்கள் இந்த மாதிரி ஒரு ரிசர்வேஷனை நீங்கள் பெற விரும்புகிறீங்க அப்படின்னா, அதாவது நீங்கள் எஸ்சி எஸ்டி ரிசர்வேஷனு, அப்புறமா மாற்றுத்திறனாளிகள் இடபிள்யூஎஸ், ஸோ இந்த மாதிரி ரிசர்வேஷன் மூலமாக நீங்கள் ரிலாக்ஸேஷனோ போஸ்டிங்கோ வாங்குறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டை சப்மிட் பண்ணணும். அந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும் இல்லையா, அப்போ வந்துட்டு ஜெராக்ஸ் இல்லாமல் ஒரிஜினல் சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ணால் மட்டும்தான் அந்த ரிசர்வேஷனுக்கு நீங்கள் எலிஜிபிளாக இருப்பீங்க அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ அது நம்மகிட்ட இருக்கும், பட் இதெல்லாம் நம்ம சேஃபாக வச்சுக்க வேண்டியதான். ஸோ அடுத்து என்ன சொல்லலாம்னு பாருங்கள். பெஞ்ச்மார்க் டிசேபிலிட்டிஸ், அதாவது மாற்றுத்திறனாளியாக இருக்கிறவங்க மினிமம் 40% இருந்தால் மட்டும்தான் அந்த மாற்றுத்திறனாளின்ற கேட்டகரிக்குள்ளே வருவாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. அதை நீங்கள் பார்த்து வச்சுக்கணும். தென் அடுத்து பாருங்கள் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட். ஸோ ஒரு சில எக்ஸாமுக்கு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் செட் பண்ண மாட்டாங்க, பட் இங்கே மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் செட் பண்ணியிருக்காங்க. அதாவது அதிகபட்ச வயது. இப்போ நான் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறேன்னா குறைந்தபட்ச வயது இருக்குது, அதிகபட்ச வயதுக்கு ஒரு லிமிட் இருக்கு இல்லையா. ஓகே. ஸோ இல்லை என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ரிலாக்ஸேஷன்லாம் வருதுல்ல, இப்போ 10 வருஷம் 13 வருஷம் 15 வருஷம் வரைக்கும் ரிலாக்ஸேஷன் வருது இல்லையா. ஸோ எப்படி வந்தாலுமே அது என்ன பண்ணக்கூடாது, 56 வயசு தாண்டக்கூடாது. ரிலாக்ஸேஷன் இருக்குன்றதுக்காக இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நமக்கு குரூப் ஏ போஸ்டிங்லாம் 40 வயசு வருது. அதுக்கப்புறம் எனக்கு எஸ்சி எஸ்டியில் பிடபிள்யூடி இப்படிலாம் வந்து அதில் ஒரு 15 வருஷம் அப்படி இன்க்ரீஸ் ஆகி, ஸோ எப்படி வந்தாலுமே ஓவராலாக 56 வயசு அப்படின்றது வந்துடக்கூடாது அப்படின்றத இங்கே சொல்கிறாங்க. ஸோ அந்த ஏஜ் வரைக்கும் யாரும் அப்ளை பண்ண மாட்டாங்க, பட் இருந்தாலும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறோம். அடுத்து ஸோ இன்கேஸ் நீங்கள் ஓபிசியில் இருக்கீங்க, ஆனால் ஓபிசியில் க்ரீமி லேயரில் இருக்கீங்க, ஏன்னா நம்ம ஓபிசி சர்டிஃபிகேட் வாங்கும்போது அதை மென்ஷன் பண்ணுவாங்க க்ரீமி லேயராக நான் க்ரீமி லேயரானு. பெரும்பாலும் நம்ம ஓபிசி வாங்குறோம்னாலே அது நம்ம நான் க்ரீமி லேயர்லாம் வாங்குவோம். பட் இருந்தாலும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் க்ரீமி லேயரில் இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ரிசர்வேஷனை உங்களால் அனுபவிக்க முடியாது. ஓபிசிக்குன்னு ஒரு ரிசர்வேஷன் இருக்கும் இல்லையா, அது வந்து நீங்கள் அனுபவிக்க முடியாது. ஸோ ஓபிசியில் நான் க்ரீமி லேயரில் இருக்கிறவங்க மட்டும்தான் அந்த ஓபிசிக்கான ரிசர்வேஷன் அனுபவிக்க முடியும். அப்போ நீங்கள் ஓபிசியில் இருந்து க்ரீமி லேயரில் இருக்கீங்கன்னா நீங்களும் அன்ரிசர்வேஷன்ற கேட்டகரிக்குள்ளே தான் வர்றீங்க. சரி, அடுத்து செலெக்ஷன் ப்ராசஸ் பாருங்கள். ஸோ செலெக்ஷன் ப்ராசஸ் ஒவ்வொரு குரூப்புக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்குது. குரூப் ஏ, குரூப் பி, குரூப் சி அப்படின்றதுக்கு ஒவ்வொரு விதமாக இருக்குது. ஸோ குரூப் ஏல என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிபிடி நடத்துகிறாங்க. ஸோ அந்த சிபிடி 70 மார்க், 70 கொஸ்டினுக்கு 70 மார்க். சரிங்களா? ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு ஒரு 70 மார்க் எழுதுவாங்க. அதுக்கப்புறம் இன்டர்வியூ இருக்கும். இன்டர்வியூ இருக்கிற ஒரே ஒரு போஸ்ட்டு குரூப் ஏ மட்டும் தான். குரூப் பிக்கும் குரூப் சிக்கும் இன்டர்வியூ கிடையாது, குரூப் ஏக்கு மட்டும் தான் இன்டர்வியூ. ஸோ இந்த இன்டர்வியூக்கு தனியாக ஒரு 30 மார்க் தர்றாங்க. சரி, ஓகே. ஸோ தனியாக ஒரு 30 மார்க் தர்றாங்க, அதுக்கேற்ற மாதிரியே இருக்கும். தென் குரூப் பிக்கும் குரூப் சிக்கும் பார்த்திங்க அப்படின்னா 100 மார்க்குக்கு எக்ஸாம் வைக்கிறாங்க. இந்த 100 மார்க் பேஸ் பண்ணி தான் அவங்களுக்கு ஃபைனல் மெரிட் லிஸ்ட் கொடுக்குறாங்க. அவங்களுக்கு இன்டர்வியூ அந்த மாதிரி கிடையாது, ஆனால் ஸ்கில் டெஸ்ட் இருக்குது. பட் ஸ்கில் டெஸ்ட்டுக்கு மார்க் கிடையாது. இப்போ குரூப் ஏக்கு இன்டர்வியூக்கு மார்க் இருக்குது, பட் ஸ்கில் டெஸ்ட்டுக்கு மார்க் கிடையாது. அதை நம்ம பார்த்துக்குறோம். தென் இதில் ரொம்ப முக்கியம், கொஸ்டின் வந்து பைலிங்குவலாக மட்டும்தான் இருக்கும். அதாவது இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் தான் இருக்கும், ரீஜனல் லாங்குவேஜில் இருக்காது. நான் தமிழ்நாட்டில் வந்து அப்ளை பண்ணுறேன், எனக்கு தமிழில் கொஸ்டின் இருக்குமானா பாசிபிள் இல்லை. சரி, நீங்கள் இங்கிலீஷில் தான் படிச்சாகணும், இங்கிலீஷ் இல்லை ஹிந்தி. தென் நெகட்டிவ் மார்க் இருக்குது. எஸ்எஸ்சியில் இருக்கிற மாதிரி 0.25, அதாவது 4 கேள்விகள் நீங்கள் தப்பாக மார்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கேள்விக்கான மதிப்பெண்கள் போகும், அந்த மாதிரி இருக்கும். ஓகே, அதை நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். சரி, குரூப் ஏல 70 மார்க்குக்கு நீங்கள் எக்ஸாம் எழுதுவீங்க, 30 மார்க் இன்டர்வியூ, அதை சேர்த்து தான் உங்களுக்கு ஃபைனல் லிஸ்ட் வந்து வெளியிடுவாங்க. ஸோ அது ஃபஸ்ட்டு நீங்கள் எக்ஸாம் முடிச்சிங்க அப்படின்னா இந்த ரேஷியோ, அதாவது 1:4, 1:3 அந்த ரேஷியோவில் வந்து இன்டர்வியூ செலக்ட் பண்ணுவாங்க. இன்டர்வியூ நீங்கள் என்ன மார்க் எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரியான உங்களுக்கு ஃபைனல் ரிசல்ட் வந்து வரும். தென் நார்மலைசேஷன். ஸோ நார்மலைசேஷன் இருக்குமானா இருக்கும், பட் எப்போ இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா இன்கேஸ் நிறைய பேர் அப்ளை பண்ணி அந்த ஒரு எக்ஸாமுக்கு நிறைய ஷிஃப்ட்டு, அதாவது ஷிஃப்ட் வைஸ், இன்றைக்கி ஒருத்தங்க அதாவது காலையில் ஷிஃப்ட்டு, மதிய ஷிஃப்ட்டு, அல்லது இன்றைக்கி ஒரு எக்ஸாம் நாளைக்கு ஒரு எக்ஸாம், இந்த மாதிரி ஷிஃப்ட் வைஸ் நடத்துனாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி கண்டிப்பாக நார்மலைசேஷன் இருக்கும். அந்த கொஸ்டினோட ஸ்டாண்டர்டுக்கு ஏற்ற மாதிரி நார்மலைசேஷன் இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சிலபஸ் பாருங்கள். சிலபஸ் நீங்கள் என்ன கேட்டகரி அப்ளை பண்ணுறீங்களோ, இப்போ நம்ம எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தோம் இல்லையா, அப்போ அதுக்கேற்ற மாதிரியான சிலபஸ் இருக்கும். ஸோ அப்போ அந்த சிலபஸ் நீங்கள் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. நீங்கள் மெடிக்கல் சார்ந்து இருக்கீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு என்ன, நீங்கள் என்ன போஸ்டிங் அப்ளை பண்ணிங்களோ அதுக்கான பிரத்யேகமான சிலபஸ் இருக்கும், நீங்கள் அதை பார்த்து வச்சுக்கணும். இன்கேஸ் நீங்கள் இல்லை நான் காமனாக எனி டிகிரி இல்லை 10th 12th வச்சு அப்ளை பண்ணேன்னா அது நீங்கள் பார்த்துக்கோங்க. எல்லாமே காமன் தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஸ்டெனோகிராஃபரு, யூடிசி, எல்டிசி இவங்க எல்லாருக்குமே 100 காமனாக, நீங்கள் குரூப் பினாலும் சரி குரூப் சினாலும் சரி 100 மார்க்கு தான் எக்ஸாம் எழுத போகிறீங்க. அந்த 100 மார்க்கில் 70 மார்க் வந்துட்டு
70 மார்க் ஜென்ரல் இங்கிலீஷு, ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ், நியூமெரிக்கல் எபிலிட்டி. அதாவது மேக்ஸ், ரீசனிங், இங்கிலீஷ் இதுவே 70 மார்க் வந்துடும். அப்புறம் ஜென்ரல் நாலேஜ் 20 மார்க்கு. அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் நாலேஜ் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்து அதுக்கு ஒரு 10 கொஸ்டின். ஸோ மொத்தம் 100 கொஸ்டின். இந்த பேட்டர்ன் தான் பாருங்கள். மேக்ஸ், ரீசனிங், இங்கிலீஷ் 70 கொஸ்டின், ஜென்ரல் நாலேஜ் 20 கொஸ்டின், தென் கம்ப்யூட்டர் நாலேஜ் 10 கொஸ்டின். இந்த மாதிரி 100 கொஸ்டின். இதுதான் உங்களுக்கு ஸ்டெனோகிராஃபருக்கு வரும், அப்பர் டிவிஷன் கிளர்க்குக்கு வரும், லோயர் டிவிஷன் கிளர்க்குக்கு வரும். சரிங்களா? ஈவன் கார் டிரைவராக இருந்தாலும் உங்களுக்கு அதே பேட்டர்ன் தான். சரிங்களா? ஓகே. அடுத்து பாருங்கள், மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் எம்டிஎஸ். ஸோ எம்டிஎஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா உங்களுக்குமே அதே 100 கேள்விகள் தான். சரி, குரூப் பி, குரூப் சினாலே 100 கேள்விகள் தான். ஸோ இதில் 70 கேள்விகள் அஸ் பர் ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷனோட மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் கிரேட் எக்ஸாமினேஷன். அதாவது எஸ்எஸ்சியில் எம்டிஎஸ்க்கு என்ன மாதிரியான எக்ஸாம் நடக்கோ அந்த ஆஸ்பெக்டில் 70 மார்க் இருக்கும். அதுக்கப்புறமா ஜென்ரல் நாலேஜ், ஆப்டிடியூடு, ரீசனிங் அதில் நமக்கு 20 கொஸ்டின் இருக்கும். அதுக்கப்புறமா நாலேஜ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அண்ட் கம்ப்யூட்டர். ஸோ கம்ப்யூட்டர் நாலேஜில் ஒரு 10 கொஸ்டின். ஸோ ஓரளவுக்கு இந்த சிலபஸ் உங்களுக்கு புரிஞ்சுக்குன்னு நினைக்கிறேன். சரிங்களா? ஸோ நீங்கள் டெக்னிக்கல் பேஸ் பண்ணி அந்த யுனானி சம்மந்தமாக இல்லை மருத்துவம் சம்மந்தமாக அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான சிலபஸ் தனியாக இருக்குது. அது நீங்கள் நோட்டிஃபிகேஷனில் பார்த்துக்கோங்க. இல்லை நான் எனி டிகிரி 10th 12th அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 100 கொஸ்டின் எல்லாமே காமன் சிலபஸ் தான். மேக்ஸ், ரீசனிங், இங்கிலீஷ் 70, ஜிகே 20, தென் கம்ப்யூட்டர் நாலேஜ் 10. இதுதான் உங்களுக்கு காமனான சிலபஸாக இருக்குது அப்படின்றது நீங்கள் பார்த்துக்கிறீங்க. ஓகே. தென் எக்ஸாமுக்கான டைம் டியூரேஷன் பார்த்தோன்னா குரூப் ஏல வர எக்ஸாமுக்கு 100 நிமிஷம், குரூப் பியில் வர எக்ஸாமுக்குமே 100 நிமிஷம் தான். சரியா? குரூப் ஏல 70 கொஸ்டின், அந்த 70 கொஸ்டினுக்கு 100 நிமிஷம் தர்றாங்க. குரூப் பிசியில் 100 கொஸ்டின், அந்த 100 கொஸ்டினுக்குமே நமக்கு 100 நிமிஷம் தர்றாங்க. சரிங்களா? ஓகே. 100 நிமிஷம்னா ஒரு மணி நேரம் 40 நிமிஷம். இன்கேஸ் மாற்றுத்திறனாளியாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு அரை மணி நேரம் எக்ஸ்ட்ரா தர்றாங்க அந்த 100 நிமிஷத்துக்கு அப்புறமா. ஓகே. ஸோ அடுத்து இது ரொம்ப முக்கியம். சரியா? ஏன்னா நம்ம ஒரு எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணாமா வேண்டாமான்றதை முடிவு பண்ணுறதே இந்த எக்ஸாம் ஃபீஸ் தான் இல்லையா? ஏன்னா இப்போ நோட்டிஃபிகேஷன் நிறையா வருது, பட் எல்லாத்துக்குமே நம்மளால் அப்ளை பண்ண முடியுதா? இல்லை. ஸோ ஏன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் அந்த மாதிரி இருக்குது. ஓகே. ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸ் பாருங்கள். குரூப் ஏக்கு காமன் இந்த ப்ராசஸிங் ஃபீஸ் இருக்குது பாருங்களேன். இது வந்து எல்லாருக்குமே காமனுங்க. நீங்கள் எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி, தென் பெண்கள் யாராக இருந்தாலுமே இந்த ப்ராசஸிங் ஃபீஸ் 500 ரூபா பே பண்ண தான் செய்யணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த ஒரு எக்ஸாமுக்கே நீங்கள் 2 ஃபீஸ், நீங்கள் ஒரு போஸ்டிங் அப்ளை பண்ணாலுமே நீங்கள் 2 ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். சரியா? ஓகே. இன்கேஸ் நீங்கள் குரூப் ஏ போஸ்டிங் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அண்டர் ரிசர்வேஷன் ஓபிசியாக இருக்கீங்க அப்படின்னா 1500 ரூபா பே பண்ணணும். இல்லை எஸ்சி, எஸ்டியாக இருக்கேன், உமனாக இருக்கேன், இடபிள்யூஎஸ்ஸாக இருக்கேங்க, மாற்றுத்திறனாளியாக இருக்கேன்னா உங்களுக்கு இந்த 1500 ரூபா வராது. இந்த 500 ரூபா மட்டும் வரும். ஒன்றும் இல்லை, சிம்பிளாக சொல்ல பாருங்கள். இப்போ நீங்கள் ஓபிசியில் வர்றீங்கன்னா எக்ஸாம் ஃபீஸ் 1500 ரூபா பே பண்ணணும், ப்ராசஸிங் ஃபீஸ் 500 பே பண்ணணும் குரூப் ஏக்கு அப்ளை பண்ணிங்கன்னா. இல்லை நான் எஸ்சி எஸ்டியில் வரேன்னா உங்களுக்கு இந்த 1500 ரூபா வராது, எக்ஸாம் ஃபீஸ் வராது. நீங்கள் இந்த 500 ரூபான்ற ப்ராசஸிங் ஃபீஸ் மட்டும் பே பண்ணுற மாதிரி வரும். சரிங்களா? ஓகே. அதே குரூப் பிக்கு பாருங்கள். குரூப் பிக்கும் அதே தான். நீங்கள் ப்ராசஸிங் ஃபீஸ் 500 ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் ஓபிசி அன்ரிசர்வேஷனில் இருந்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் 1000 ரூபா. அப்போ 1500 ரூபா. சரியா? நீங்கள் நான் சொல்லணும்னா உங்களுக்கு பாருங்களேன், இங்கே நீங்கள் குரூப் ஏக்கு அப்ளை பண்ணுறீங்க, ஓபிசியில் இருக்கீங்கன்னா நீங்கள் 2000 ரூபா ஃபீஸ் பே பண்ணணும். அதுவே எஸ்சி எஸ்டியாக இருந்தாங்கன்னா 500 ரூபா பே பண்ணால் போதும். அதுவே நீங்கள் குரூப் பியில் இருக்கீங்க, ஓபிசியில் இருக்கீங்கன்னா நீங்கள் 1500 ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவே எஸ்சி எஸ்டியில் இருந்தாங்கன்னா அங்கேயே 500 ரூபா பே பண்ணால் போதும். ஸோ குரூப் சி யூடிசி, எல்டிசி, எம்டிஎஸ், டிரைவர், ஸோ இந்த மாதிரியான போஸ்டிங் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ப்ராசஸிங் ஃபீஸ் 500 ரூபா எல்லாருக்குமே காமன். சரிங்களா? அது இல்லாமல் ரிசர்வேஷன் இல்லாமல் இருக்கிறவங்க ஓபிசியில் இருந்தாலும் சரி, இவங்க 800 ரூபா அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்ணணும். எஸ்சி எஸ்டி, மாற்றுத்திறனாளிகள், பெண்கள் இவங்க எல்லாருக்குமே இந்த 800 ரூபா கிடையாது, இந்த 500 ரூபா மட்டும் பே பண்ணுற மாதிரி இருக்கும். சரியா? ஓகே. தென் மோட் ஆஃப் பேமெண்ட்டு, ஸோ டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, ஆன்லைன் பேமெண்ட்டு, ஈவன் யூபிஐ இருக்குது. நீங்கள் தாராளமாக யூபிஐலேயே கூட பே பண்ணிக்கலாம். தென் இது ரொம்ப முக்கியம், பார்த்து வச்சுக்கோங்க. பிளேஸ் ஆஃப் எக்ஸாமினேஷன். ஸோ எக்ஸாம் வந்துட்டு இந்தியா முழுவதும் எல்லா இடத்துலையும் நடக்கிறதில்ல, பர்டிகுலர் சிட்டியில் மட்டும் தான் நடக்குது. டெல்லி, கொல்கத்தா, சென்னை, மும்பை, ஹைதராபாத், கவுஹாத்தி. ஸோ நீங்கள் தமிழ்நாடு அப்படின்னா உங்களுக்கு சென்னையில் தான் மட்டும்தான் எக்ஸாம் நடக்கும், வேறு எங்கேயுமே எக்ஸாம் நடக்காது. தென் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து அந்த நோட்டிஃபிகேஷன்லேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த லிங்க்கில் போய்ட்டு அப்ளை பண்ணுங்கள். சரி, அப்ளிகேஷன் ப்ராசஸ் எல்லா அப்ளிகேஷன் மாதிரி தான். ஸோ காமனாக தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஜென்ரலாக இந்த மாதிரி தான் உங்களுடைய டீட்டெயில் கொடுக்க போகிறீங்க. தென் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ண போகிறீங்க. ஃபோட்டோ சிக்னேச்சர் இது ரொம்ப முக்கியம். பாருங்கள், ஃபோட்டோவும் சைனும் 50லேருந்து 100 கேபிக்குள்ளே இருக்கணும், ஜேபிஜே ஃபார்மெட்டில் இருக்கணும். சரி, இந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ் தான். ஸோ சிலபஸும் நம்ம பார்த்தாச்சு. ஸோ அடுத்த வீடியோவில் இந்த எக்ஸாமுக்கான ஸ்டடி பிளான் பார்க்கலாம். எல்டிசி, யூடிசி, மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப்க்கான ஸ்டடி பிளான் பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக வீடியோ தொடர்ந்து பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.